ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யாருக்கெல்லாம் அதிர்ஷ்ட நேரம் வருதோ, நல்ல நேரம் வருதோ, அவங்களால மட்டும்தான் இந்த தங்கக்கட்டியை தொடவும் முடியும், பார்க்கவும் முடியும். பார்த்துட்டு கடந்து போகிறவங்கெல்லாம் அதிர்ஷ்டக்கட்டைகள் தான் அர்த்தம். உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதால தான், உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறதால தான் இந்த பதிவை நீ நம்பிக்கையோடு கேட்கும்படி நான் செஞ்சுருக்கேன். இந்த தங்கக்கட்டியை தொட்ட உன் வாழ்க்கையை நான் தங்கமாக ஜொலிக்க வைக்கிறேன் என் செல்லமே. யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் நல்ல மனசுக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். எப்போதும் வாழும்போது நம்மக்கிட்ட தான் காசு பணம் சொத்து சுகம் இருக்குன்னு அதிகமாக ஆடுறவங்களுக்கெல்லாம் வாழ்ந்து முடித்த பிறகு அவங்கள பார்க்குறதுக்கு கூட்டம் குறைவாக தான் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறோம், நல்லா வசதியாக வாழ்கிறோன்னு ஆட்டம் அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா ஆடின ஆட்டத்தையெல்லாம் அடக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா வருவேன் அல்லவா. நீ வாழ்க்கையை நல்லா வாழணும்னா உனக்கு பிடிச்ச வேலையோ தொழிலையோ கண்ணும் கருத்துமா கவனமாக செய்யணும். உழைத்தால் மட்டும்தான் உன்னால் உச்சத்தை தொட முடியுன்றத நீ ஒருபோதும் மறந்துடாத. உன் மனசில் நீ நினச்சதையெல்லாம் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நேர்மையானவங்க எங்கே போனாலும் பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா நேர்மையானவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிக்கிறவங்கள சரின்னா கூட வச்சுக்கவும் தெரியாது. உண்மையாக இருக்கிறவங்கள கூட வச்சுப்பாங்க, பொய்யானவர்களை விட்டு விலகி நிற்பாங்க. நீயும் அப்படிதானே? போலியான மனிதர்களை ஒதுக்கி வச்சுட்டு நேர்மையாக உன் வழியில் வாழ்ந்துக்கிட்டே இருக்க. கண்டிப்பா உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கி கொடுத்துட்றேன். நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம்ன்றதுல இந்த முக்காலத்தில் ஒன்று தான் எதிர்காலமும். இருந்தாலும் அந்த எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றதை நான் மட்டுமே அறிவேன். இன்னைக்கு உன்னை ஏளனமாக பேசுகிறவங்க முன்பாக உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக ஆக்கி உன் தலைவிதியையும் நல்ல முறையில் நான் மாற்றி எழுதுவேன். 16 செல்வங்களையும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. நீ செய்த தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்று வேலைகளும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். அதனால் இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்வதை நிறுத்திடு. நீ செய்ததை விட எல்லாமே பல மடங்கு உன்னை வந்து சேரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் கெட்ட செய்யும் செஞ்சிடாம நல்லதை மட்டும் நினச்சி நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்திரியேன்னு செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் கூட நீ மனம் தளராதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்தே தீர்வேன். நல்லவங்களை போல நடிக்கிறவங்கள இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை இந்த வராகியம்மா நான் மட்டுமே விரும்புவேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எதை இழந்தாலும் நம்பிக்கை உனக்குள்ளே இருந்துச்சுனாலே நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். யாரையும் உடலாலும் மனசாலும் காயப்படுத்தாதே. இன்னைக்கு நீ பெரிய ஆளு நினச்சி பலமிக்கவனாக இருக்கிறதால அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திடலாம். நாளைக்கு காலம் அப்படியே மாறும். அப்போது உன்னை விட பலமுள்ளவர்களும் வலிமையானவர்களும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது தானே. நீ செஞ்சது உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாரையும் எப்போதும் எள்ளி நகையாடாமல் ஏளனமாக பேசாமல் அன்போடும் பாசத்தோடும் மதிப்போடும் மரியாதையோடும் நடத்திக்க பழகு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவங்களை கெட்டவங்களாக மாற்றி கெட்டவங்களை உத்தமர்களாக நிற்க வச்சிடும். ஆனாலும் உண்மை ஒரு நாள் உலகத்துக்கு வெளிவந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மை வெளிவரும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. காலம் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாறும்படியும் அதிர்ஷ்டங்கள் உன்னை வந்து சேரும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோட நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. விதி உன்னை வீழ்த்த நினச்சாலும் இந்த வராகியம்மா உன்னை ஒருபோதும் கைவிட்டுட மாட்டேன். தேவையில்லாத விஷயங்களை கடந்து போ, முடிஞ்சா கண்டுக்காம போ. ஒருபோதும் அதை பற்றி யோசிச்சு நீ உடஞ்சி மட்டும் போயிடாதே என் செல்லமே. யாருக்காகவும் நீ உன்னுடைய வலிமையை இழக்காதே. உனக்கான பாதையில் உறுதியாக போய்கிட்டே இரு. உனக்கு நீயே மன ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்துக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராக இருக்கணும். காலம் நீ பயந்தாலும் ஓடும், பதுங்கினாலும் ஓடும். துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உனக்காக கொடுக்க நினைக்கிற எதையும்
இங்கு யாராலும் எவராலும் தடுக்க முடியாது. உன் மனசில் இருக்க பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. நடப்பது எல்லாமே நன்மைக்கே நீ நினச்சி வாழும்போது எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு துரோகம் செய்பவர்களை எல்லாம் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. அது மட்டும் இல்லை, யார் எப்படிப்பட்டவங்கன்றதை நான் உனக்கும் காட்டி கொடுக்குறேன். உன் கண்களின் முன்பாக அவர்களை பற்றிய உண்மையை விளக்குவேன் என் செல்லமே. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாகவே நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு விஷயத்தை இப்போது உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இந்த வராகியம்மா நான் இருந்து நீ போகும் பாதையில் தெளிவை உண்டாக்குவேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா. நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில் நிறைவேற போகுது. மீண்டும் நீ ஜெயிக்க தான் போகிற. இந்த வராகியம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வலிமையும் அமைதியையும் நம்பிக்கையும் கூட நான் கொடுக்க போகிறேன். தைரியமாக இரு, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். 1000 காகங்கள் சூழ்ந்து நிற்கிற இடத்துல ஒரு கல்லை எரிஞ்சால் அத்தனையும் பறந்து போயிடும். அதே போல தான் உன்னை சுற்றி இருக்க எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போகணும்னா இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சினா போதும். அந்த கல் போல நான் இருந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் பறந்தோட செய்வேன் என் செல்லமே. யார் உனக்கு கெட்டது செஞ்சாலும் உனக்கு துரோகம் செஞ்சாலுமே கூட அவங்கள பழி வாங்கணும்னு யோசிக்காம அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இரு. உனக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு நீ விலகி நின்னாலே அது எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் சரி செய்வேன். சாட்சிகளை சார்ந்து நிற்கக்கூடிய மனித நீதி தடுமாறலாம். அதாவது இந்த உலகத்தில் மனிதர்கள் தீர்ப்பு சொல்லும்போது நீதி வழங்கும்போது சாட்சிகளை வச்சு தான் சொல்கிறாங்க. பொய்யான சாட்சி அங்கே வந்து நின்றுட்டாங்கன்னா யாராலும் எதுவும் செய்ய முடியாமல் அந்த சாட்சியை நம்பி பொய்யாக தீர்ப்பு வழங்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்கே சர்வ சாட்சியாக நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா நான் ஒருபோதும் நீதி தடுமாற மாட்டேன். யார் எப்படின்றதை சரியாக தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அவங்கவங்க செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏற்ற நன்மை தீமைகளை கொடுப்பேன் என் செல்லமே. நீ என்னை தேடி வரலேனாலும் என் அருள் எப்போதும் உன்னை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கு. எந்த அளவுக்கு இறைபக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் வந்து சேரும். யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நாங்கிற மாதிரி உன் இயல்பு மாறாமல் வாழ பழகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். காலம் கண்டிப்பாக மாறும். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்பேன். மனிதர்களுடைய புத்தி 2 விதத்தில் தான் இருக்குது. தேவைனா தேன் மாதிரி வந்து பேசுவாங்க, தேவை இல்லாட்டி தேன் மாதிரி கொட்டி பேசுகிற உலகம். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும்போது உண்மையானவங்க தானாகவே உன்னை தேடி வருவாங்க, போலியானவங்க தானாகவே உன்னை விட்டு விலகி போவாங்க. அழுக்காக இருக்கிற பொருளையும் அல்லது ஏதாவது ஒரு கரையோடையோ ஏதாவது ஒரு சுத்தமில்லாத பொருளையோ கழுவும் போது அந்த பொருள் வெள்ளையாயிடும். ஆனால் அதை கழுவுன தண்ணீர் கருத்து போகிறதல்லவா? அதே போல தான் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறவங்க அவங்க வாழ்க்கையில் கருப்பாக போய், அதாவது அவங்க மனசெல்லாம் கரையாக மாறி அவங்களே அழிவை தேடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நீ ஒருபோதும் அடுத்தவங்களை பற்றி புறம் பேச வேண்டாமேன்னு செல்லமே. உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் என் பரிபூரண ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுப்பேன். உன்னை எதுவும் தடுக்கவோ உனக்கு எதுவும் தடையாக இருக்கவோ நான் விட்டுட மாட்டேன். நானே உனக்கு எல்லாமுமாக வந்து நின்று உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். அடுத்தவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காம நீ நீயாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தும் சிறப்பாக நடந்துடும். ஏமாந்துட்டோமேன்னு சொல்லி தலை குனியாதே. யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற நினைக்காம நல்ல மனசோடு இருக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்காக விட்டு கொடுத்து போகிறவங்களையும் அனுசரித்து இறங்கி வர்றவங்களையும் முட்டாள் கோழைன்னு ஒருபோதும் நினைக்காதே. இந்த கலியுக காலத்தில் அனுசரித்து போகிற உறவுகள் கிடைக்கிறதுக்கெலாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும்.
நீ அந்த புண்ணியத்தை செஞ்சிருக்க. நல்ல மனிதர்கள் உனக்கு உறவுகளாக அமைஞ்சிருக்காங்கன்னு நினச்சிக்கோ. எப்போதும் நல்லதை பற்றி மட்டும் சிந்தனை செய். நல்ல விஷயங்களை நீ யோசிக்கும் போது உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுத்துருவேன். யாருக்கும் நீ அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை. யாரையும் அடக்கி ஆளணும்னு ஆணவம் கொள்ளாதே என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா, நண்பனா, தோழியா நல்லபடியாகவே இருந்துட்டு போ. யாரையும் ஏமாற்றி துரோகம் செய்யவும் வேண்டாம். யார் வாழ்க்கையும் நீ கெடுக்கவும் வேண்டாம். இந்த வராகியம்மாவும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருந்து உன் எதிர்காலத்தை அழகாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். முக்காலமும் முன்பே உணர்ந்த இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையே இல்லை. அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்கள படுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு தோல்விதான் உண்டாகும். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்காம அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு யோசித்து அதற்கான முயற்சிகளை சிறப்பாக செய்யும்போது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். உனக்கு எது வருமோ, உனக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் நிலைமை எப்போது மாறும், என் வாழ்க்கை எப்போது உயரும்ன்ற உன் ஏக்கம் எனக்கு தெரியும். நீ நினச்சதை விட நான் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி காட்டுறேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உன் வாழ்க்கை மாறும். நாளை இல்லாட்டியும் இன்னும் ஒரு நாளைக்கு உன் வாழ்க்கை சிறப்பாக மாறதான் போகுது. உன்னுடைய சிந்தனையையும் நீ செய்யும் நல்ல செயல்களையும் பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும், சீக்கிரம் சரியாகுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் புலம்ப வேண்டாம். நல்ல விஷயங்கள் தள்ளி போகும், தாமதமாகுமே தவிர நடக்காமல் கிடைக்காம போயிடாது. கண்டிப்பாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். எத்தனை முறை யார் உன்னை ஏமாத்தினாலும் அவங்களுக்கு கர்ம பலனை கொடுத்துட்டு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒருபோதும் மரணம் கிடையாது என் செல்லமே. நீயும் கண்டதை யோசித்து கவலைப்படாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. இனிமே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் வந்து சேர்ந்துடும். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னை மேலே உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். இன்னும் எதுவும் காலதாமதம் ஆகலைன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதையெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, எந்த விஷயத்திலெல்லாம் அவநம்பிக்கை கொள்கிறாயோ, அது அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அதை பொறுத்து நான் உனக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் உன்னை நோக்கி வரவழைப்பேன். செல்வமும் சந்தோஷமுமாக நீ வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. உன்னை விட்டு யார் பிரிஞ்சு போனாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. ஒன்று அவங்க தப்பானவங்களா இருப்பாங்க, அல்லது உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களா இருப்பாங்க. நீ அவங்க மேலே வச்ச எதிர்பார்ப்பு பொய்யா இருக்கலாம், அவங்க நல்லவங்களா இல்லாமல் இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் ஒரு மனிதர் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ, நல்லவங்களை நான் ஒருபோதும் உன்னிடமிருந்து பிரிக்க மாட்டேன். உன்னை விட்டு போகிறவங்க எல்லாருமே உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத மனிதர்களா, உன் குணத்தோட ஒத்து போகாத மனிதர்களா, உனக்கு சந்தோஷத்தை தராத மனிதர்களா, துக்கத்தை தரக்கூடிய மனிதர்களாகவே இருப்பாங்க. உன்னை பற்றி புரியாதவங்களுக்கெல்லாம் நீ புரிய வைக்க முயற்சி செய்யாதே. உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அழகாக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. இனி எல்லா விஷயங்களும் நீ நினைச்சதை விட அழகாக சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகியம்மா உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாத்திடுறேன்.